வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் துறை தொடர்பான 3 சட்டங்கள் ஒருபோதும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் மினி கிளினிக்குகளை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு எதிரான 6 தடுப்பூசிகள் பல்வேறு கட்ட சோதனையில் இருப்பதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான 1971 ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த நினைவிடத்தில் உள்ள அணையா ஜோதியிலிருந்து பொன்விழா வெற்றிக்கான ஜோதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றி வைக்கவுள்ளார். மொத்தம் 4 ஜோதிகள் ஏற்றப்பட்டு அவை 1971 ஆண்டு நடைபெற்ற போரில் பங்கேற்று பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா விருது பெற்ற வீரர்களின் கிராமங்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளன. பொன்விழா வெற்றியாண்டை முன்னிட்டு அந்த போரில் பங்கு பெற்றவர்கள் பாராட்டப்பட உள்ளனர். கருத்தரங்குகள், கண்காட்சிகள், ராணுவ இன்னிசை நிகழ்ச்சிகள், திரைப்பட விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடமிருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைநகரில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அமைப்புகளுடன் அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் துறை தொடர்பான 3 சட்டங்களும் விவசாயிகளின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டவை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாரதீய விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரை சந்தித்து பேசினர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவது என்பது அரசின் நிர்வாக முடிவு என்றும் அது தொடரும் என்றும் திரு தோமர் உறுதியளித்தார். விவசாயிகளின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட வேளாண் துறை சட்டங்கள் ஒருபோதும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். கோவிட் தொற்று காரணமாக இந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறாது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மக்களவைக் குழு தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி மாதம் முன்கூட்டியே தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் மினி கிளினிக்குகளை இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று சேலம் செல்லும் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி 5 நாள் பயணமாக இன்று காலை சேலம் வருகை தர உள்ளார். இன்று காலை சேலம் 5 சாலை பகுதியில் தனியார் கண் மருத்துவமனையினை திறந்து வைக்கும் முதல்வர் பின்னர் கரூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். மாலையில் மீண்டும் சேலம் திரும்பும் முதல்வர் சேலம் மாநகராட்சி மணியனூர் பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைக்கிறார். நாளை காலை சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள லத்துவாடி பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைக்கும் முதல்வர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு ஆய்வுப் பணிக்காக செல்கிறார். டிசம்பர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பனமரத்துப்பட்டி ஏர்வாடி பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். டிசம்பர் 19ஆம் தேதி சனிக்கிழமை ஆலச்சம்பாளையம் பகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கும் முதல்வர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சேலத்திலிருந்து விஜயகுமார். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு எதிரான 6 தடுப்பூசிகள் பல்வேறு கட்ட சோதனையில் இருப்பதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வாரம் மேலும் ஒரு தடுப்பூசியை பரிசோதிக்க மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனுமதி அளித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவியுடன் ஜெனோவா நிறுவனம் இந்த தடுப்பூசியை தயாரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மற்ற தடுப்பூசிகளை விட இந்த தடுப்பூசியை வழக்கமான குளிர்சாதன பெட்டியில் வைத்து பராமரிக்க முடியும் என்று அவர் கூறினார். இந்நிலையில் நாடு முழுவதும் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 95.12% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 1210 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். புதிதாக 1132 பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட உறுப்பு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரியர் தேர்வுகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் நடத்தப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அனைத்து உறுப்பு கல்லூரிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் தேர்வு எழுத கட்டணம் செலுத்தியுள்ள மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வை எழுத அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பெரிய ஏரியில் ஏற்பட்ட கசிவு தடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரியிலிருந்து நீரை வெளியேற்றும் பகுதியில் நேற்று மாலை திடீரென கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஆகியோர் நெல்லூர்பேட்டைக்கு விரைந்து சென்று தடுப்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். சுமார் 500 மணல் மூட்டைகளைக் கொண்டு கரை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஏரியை பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் குற்ற செயல்களை தடுக்க 10,000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே மணவாளன் நகரில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மணவாளன் நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட 5 முக்கிய இடங்களில் 15 சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி அவங்க செயல்பாட்டை துவக்கியிருக்கோம். இதோட திருவள்ளூர் மாவட்டத்தில் 4800 கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மொத்தம் 10,000 கேமராஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் லொக்காலிட்டிஸ், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க்கு காவல்துறை சார்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் புதிய அதிபராக திரு ஜோ பைடன், துணை அதிபராக திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்கிறார்கள். மதத்தின் பெயரால் நடைபெறும் வன்முறைகளை பங்களாதேஷ் சகித்துக் கொள்ளாது என்று அந்நாட்டின் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி முரளிதரன் 2 நாள் பயணமாக இன்று ஓமன் செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டொமினிக் ராப், வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து வர்த்தகம், பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலை பாரபட்சமின்றி நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி தலைவர்கள் புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவிடம் வலியுறுத்தியுள்ளனர். அஞ்சல் துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் மேகதூத் விருது சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த அஞ்சல் துறை அதிகாரிகள் திரு எம் டி ஸ்ரீனிவாசன், திரு வி எம் சக்திவேலு ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தூய்மை பாரதம் குறித்த விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு இன்று முதல் ஒரு வாரம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு நாமக்கல் மாவட்ட விவசாயிகளை ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோவாவில் நடைபெறும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி எஃப்சி கோவா அணியை எதிர்கொள்கிறது. காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் கேமரூன் கிரீன் உடல் தகுதியை எட்டினால் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே அடிலெய்டில் நாளை தொடங்கவுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பார் என்று அந்த அணியின் பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் துறை தொடர்பான 3 சட்டங்கள் ஒருபோதும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் மினி கிளினிக்குகளை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான 6 தடுப்பூசிகள் பல்வேறு கட்ட சோதனையில் இருப்பதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.